بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتبعوا ما تتلو الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر وما أنزل على الملكين ببابل هاروت وماروت وما يعلمان من أحد حتى يقولا إنما نحن فتنة فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه وما هم بضارين به من أحد إلا بإذن الله ويتعلمون ما يضرهم ولا ينفعهم إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய அருளினால் சஃபுத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்கராவுடைய ஆயத்துகளை நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை ஒவ்வொரு ஆயத்துகளாக பார்த்து 99 ஆயத்துகள் வரை அடைந்திருக்கிறோம். 98 முடித்துவிட்டு 99 103வது ஆயத்து வரைக்கும் தான் இந்த பாடங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பாக பார்க்கப்பட்ட ஒவ்வொரு பாடங்களிலேயும் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்றாற்போல் தலைப்பையும், அதேபோல் அதனுடைய பீடிகை ஆரம்பத்திலே அதற்கேற்றாற்போல் ஆயத்துகளையும் ஆயத்திலுள்ள வாசகங்களையும் தோதுவான முறையில் நாம் கொண்டு வருவது வழக்கம். அந்த அடிப்படையிலே இங்கு நாம் சென்ற பாடத்திலும் இதையே தன வைத்திருந்தோம். فَيَتَعَلَّمُونَ مِنْهُمَا مَا يُفَرِّقُونَ بِهِ بَيْنَ الْمَرْءِ وَزَوْجِهِ فَيَتَعَلَّمُونَ مِنْهُمَا مَا يُفَرِّقُونَ بِهِ بَيْنَ الْمَرْءِ وَزَوْجِهِ. அப்போ அவர்கள் கற்றார்கள், மின்ஹும் அவர்கள் இருவரிடமிருந்து. இந்த மின்ஹுமாங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சிலர் இதில் 3 விதமான கருத்துக்களை வைக்கிறாங்க. அதாவது ஹாரூத் மாரூத், இது ஃபேமஸான கருத்து, இதுதான் அவுஜஹான கருத்தாக இருக்குது. இன்னொன்று செஹரு குஃப்ர் என்பதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி 3வது எடுத்துக்கிட்டுன்னு சொன்னால் ஷைத்தான் இன்னும் மலக்கின் என்பதாக சொல்கிறாங்க. இருந்தாலும் இதில் சரியான கருத்து என்ன நம்ம சொல்லியிருக்கோம், ஹாரூத் மாரூத் என்பதாக சொல்லப்படுது. சரி, அப்போ அவர்கள் இருவரின் மூலமாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே எந்த ஒரு விஷயத்தை பிரிவினை ஏற்படுத்த முடியுமோ அதை அவர்கள் கற்கிறார்கள். சரி, சென்ற பாடத்திலே இதை முதல் பாகமாக வைத்து முதல் பாட்டாக வைத்து சொல்லியிருந்தோம். இப்பொழுது அதை தொடர்ந்து 2வது பாட், அதாவது 125, ஆனால் இதே தலைப்பில் 2வது பகுதியாக இதை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். 99 103வது ஆயத்து வரைக்கும் உள்ள ஆயத்துகளில் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்று பார்க்க போனால் அதே தலைப்பு தான், ஆனால் பார்ட் 2, 2வது பகுதி என்பதாக வைத்திருக்கிறோம். ஏன்னு சொன்னால் அதில் மரி வ ஜௌஜிஹி, அதாவது இந்த ஆயத்துடைய விஷயங்களை தான் விளக்கம் கொண்டு வர போகிறோம். பாருங்க, பாடம் 125, தலைப்பு பாருங்க 125வது பாடம், கணவன் மனைவியை பிரிக்காதீர்கள். இதில் பார்ட் 2, 2வது பாட்டு தான் என்ன செய்யணும் நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இதில் ஓதி காண்பித்த இந்த விஷயம் என்ன சொன்ன மாதிரி என்ன, ஒமா உன்சில அலல் மலக்கைனி பிபாபில ஹாரூத் வ மாரூத் வமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர் ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி வமா ஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ் வயதஅல்லமூன மா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும். சரி, வாங்க கிதாபுக்குள்ள போவோம். இபாரத்தை பார்த்து இன்ஷா அல்லாஹ் இந்த பாடங்களின் விளக்கத்தை புரிவோம். சென்ற பாடத்தில் பார்க்கப்பட்ட விஷயங்கள் என்னன்னு சொன்னா, இந்த சிஹருடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிஹரை கொண்டு தவறான ஒரு விஷயத்திற்காக இதை பயன்படுத்துவது என்பது மிகப்பெரிய அழிவு, கேவலம், குஃப்ரின் பக்கம் செல்லும். அதேபோல் இதை ஒரு மனிதர் கற்கின்றார் தேவைக்காக வேண்டி, அதாவது இதை கொண்டு மக்களுடைய இடையூறை போக்க வேண்டும் என்பதாக இருந்தால் அது கூடும் என்பதாக கிதாபுடைய ஆசிரியர் சொன்னதை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இவர்கள் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துகின்றார்கள். அதாவது சிஹருடைய இல்மின் மூலமாக அதை சபபாக ஆக்கி கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துகின்றார்கள். மொஹப்பத்தையும் பிரியத்தையும் விரோதமாகவும் குரோதமாகவும் மாற்றுகின்றார்கள் என்பதாக பார்க்கப்பட்டது. சரி, அப்போ அது விஷயமாகத்தான் இங்கே நம்ம
பார்க்க போறோம். பாருங்க, முதலாவது விஷயம், ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவது. இது மிகப்பெரிய ஒரு குற்ற செயலாக இருக்கிறது. இது ஒரு குற்ற செயலாக இருக்கிறது. இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இதை கொண்டு ஷைத்தானிற்கு மிகப்பெரிய சந்தோஷம், அவனுக்கு இதை கொண்டு ஒரு நிம்மதி ஏற்படும் என்பதாக பார்த்திருந்தோம். அதை கொண்டு ஷைத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படும் என்பதாக சொல்லியிருந்தோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அதாவது ஹதீஸ்ல வருது, அதாவது இந்த இடத்துல கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துவதைத்தான் எது செய்றாங்க, ஹாரூத் மாரூத்திடமிருந்து இவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அதை கொண்டு தவறான, அருவருக்கத்தக்க, கேவலமான செயல்களை செய்கின்றார்கள். எந்த அளவுக்குன்னா, அதுல ஒரு மிக உயர்ந்த ஒரு, அதாவது கெட்டதிலேயே மிகப்பெரிய கெட்டது என்று எடுத்துக்கொண்டால், கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவது. ஏன்னு சொன்னா, இது ஷைத்தானுடைய செயல்களிலிருந்து உள்ளதாக இருக்கிறது. ஷைத்தானுடைய செயல்பாடுகளிலிருந்து உள்ள விஷயம்தான் இது. இது நாம் சொன்னதை போன்று அல்லாவிற்கு சுத்தமாக பிடிக்காது, ஷைத்தானுக்கு மிக விருப்பமான ஒரு ஒரு விஷயமாக இருக்கிறது. அதில் ஜாபீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான் தன்னுடைய அரிசை, தன்னுடைய இருப்பிடத்தை தண்ணீரின் மீது வைக்கின்றான். ஒரு சில இடத்துல கடலுக்கு அடியில் என்பதாக வருகிறது. அங்க என்ன செய்யறான், தன்னுடைய அந்த இருப்பிடத்தை, தன்னுடைய அந்த அவனுக்குரிய அந்த அரச சிம்மாசனம் என்று சொல்லப்படக்கூடிய அவனுடைய தலைவன் உட்காரக்கூடிய அந்த பீடத்தை அவன் வைக்கக்கூடிய இடம் தண்ணீர். அதே மாதிரி கடல் என்பதாக சொன்னான். அங்கதான் என்ன செய்யறான், அவனுடைய மஷூராக்கள், அவனுடைய அவன் சம்பந்தமான அனைத்து விதமான சூழ்ச்சிகள், எல்லா விதமான விஷயங்களும் அங்க வச்சுதான் அவன் கலந்து ஆலோசிக்கிறான். அதே போல அங்கிருந்து தான் என்ன செய்யறான், தீமைக்காக வேண்டி மக்களை என்ன செய்யறான், அனுப்புறான், சைத்தான்களை அனுப்புறான். அதே போல எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க ஒன்று கூடுற இடமும் அந்த இடங்களாகத்தான் இருக்கு. அங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்து கொள்வான், தான் செஞ்ச சாகசங்கள், அந்த பாவத்தை, அந்த கெட்ட விஷயங்களை, சாகசத்தை சொல்லுவான். அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஷைத்தானுடைய தலைவன் சிலருக்கு முகத்தை சுளிப்பான், சிலரை பார்த்து வாயை சுளிப்பான், சிலரை பார்த்து லேசா சிரிப்பான், சிலரை விரட்டி விடுவான், சிலரடி ஒன்றும் செய்யலாமா, சிலரை பார்த்து வா 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 ஷபாஸ், ரொம்ப மிக உயர்ந்த ஒரு செயலை செஞ்சுட்டுன்னு சொல்லி இப்படி பலவாறு ஷைத்தான் என்ன செய்வான், அவனை தட்டி கொடுப்பான், சிலவங்களை வெட்டி விடுவான். சரி, அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தன்னுடைய படைகளை மக்களுக்கு மத்தியில் அனுப்புகிறான். அவங்க போய் என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் மக்கள்கிட்ட போய் சில நினைச்சான், அந்த உதாரணமாக தீனுடைய விஷயங்களை செய்கிறவங்களை தடுக்கிறான், அல்லாவுடைய அதாவது இல்ம கற்கக்கூடியவங்களை தடுக்கிறான். இப்படி ஒவ்வொருத்தனா பல விதமான செயல்களை செய்கிறான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான செயலை செஞ்சுட்டு பிறகு ஒன்று கூடுற போது எல்லாம் வருவாங்க. வந்ததுக்கு பிறகு ஷைத்தான் கேட்பான், ஒவ்வொருத்தனையா கேட்கறது வழக்கம். அப்போ ஒருத்தன் சொல்லுவான், நான் அந்த மாதிரி போனேன், போகும்போது இப்படி ஒருத்தன் நல்ல காரியம் செய்ய போனான், நான் அவனை கெடுத்து என்ன செஞ்சுட்டேன், செய்ய விடாம ஆக்கிட்டேன். இன்னொருத்தன் சொல்லுவான், நான் என்ன செஞ்சேன், ஒருத்தன் தீமைக்கு என்ன செஞ்சேன், நான் அவனை தீமை செய்யறதுக்காக வேண்டி அவனை தூண்டி தீமைக்கு செய்ய வச்சுட்டேன், பாவம் செய்ய வச்சுட்டேன். இப்படி ஒவ்வொருத்தனா ஒன்று ஒன்றா சொல்லி கொண்டு இருப்பான். நல்லதுக்கு கெடுத்ததையும் சொல்லுவான், பாவத்தை செய்ய வச்சதையும் சொல்லுவான், பாவத்தில் பெரிய பெரிய கொடிய பாவங்கள் செய்ய வச்சதெல்லாம் சொல்லுவான். சொல்லிக்கிட்டே இருந்தால் ஷைத்தான் ஒன்று ஒன்றா கேட்டு சிலவங்களை பார்த்து நம்ம சொன்ன மாதிரி முகத்தை திருப்பிக்கிடுவான், சிலவனை கண்டுகொள்ள மாட்டான், சிலவனை பார்த்து நீ ஒன்றுமே செய்யலாமா, எவ்வளோ பெரிய செயல் செஞ்சுருப்பான், பெரிய ஒரு பாவத்தில் ஒருத்தனை தள்ளி விட்டுருப்பான், அவனை பார்த்து சொல்லுவான், நீ ஒன்றுமே செய்யலை, நீ வந்து என்ன ஒரு ஒரு வேலையுமே நீ செய்யலை என்பதாக சொல்லுவோம். இப்போ சொல்ல மாசில் துபி ஃபுலானின் ஹத்தா தரத்து யக்குல் கதா கதா, அப்படி இந்த அளவுக்கு நான் சில வார்த்தைகள் சொல்லவும் ஆக்கிட்டேன் என்று சொன்னவன லா அல்லாஹி மாசனாத் ஷை, நீ எதுவுமே செய்யலப்பா என்பதாக அவனை அப்படியே வந்து டிஸ்கரேஜ் பண்ணிடுவான். அப்போ ஒரு மனிதன் வருவான், வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நான் என்ன செஞ்சேன், ஒரு செயல் செஞ்சேன், என்ன செஞ்சேன். அவன் சொல்லப்படுது, இன்னொரு ரிவாயத்தில் வருது, இருக்கிறதுலே ஒரு நொண்டி ஷைத்தான் வருவான். அவன் நொண்டி ஷைத்தான் வந்து என்ன செய்வான், வந்து சொல்லுவானா, இந்த மாதிரி நான் என்ன செஞ்சேன், ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தி விட்டேன், அவங்களுக்கு மத்திய சண்டை இழுத்து விட்டு அவங்க நல்ல ஒத்துமையா வாழ்ந்தவங்களும் என்ன செஞ்சுட்டேன், நான் பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சொன்ன உடனே ஷைத்தானுக்கு தாங்க முடியாது, ரொம்ப சந்தோஷமாய் அவனை தனக்கு நெருக்கமா வச்சுக்கொள்வான், தன்னை கட்டி பிடிச்சி அருகாமையில் வச்சு சொல்லுவான், நீ தான் என்ன செஞ்சிருக்க, சரியான செயலை செய்திருக்கிறாய் என்பதாக அவனை பாராட்டுவான் என்று ஹதீஸ்ல வருகிறது. அப்போ இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில, சௌஜீனுக்கு மத்தியில பிரித்து விடுற கேசி அந்த சிகர் என்னது, அது என்னன்னு சொன்னா, அந்த எப்படி பிரிச்சு விடும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆணின் பக்கம் என்ன செய்யும், ஏதாவது ஒரு கற்பனையை பெண்ணை பற்றிய விஷயங்களை போடும், பெண்ணின் பக்கம்
ஆணை பற்றி ஏதாவது கெட்ட விஷயங்கள், கெட்ட செயல்பாடுகள், கெட்ட காட்சிகள், அதாவது அருவருக்கு இது மாதிரி எதையாவது ஒன்று காட்டி இவனுடைய உள்ளத்தில் அவனையும் அவனுடைய விஷயத்தில் இவனையும் என்ன செஞ்சிடும், புத்தி பதிலிக்க செஞ்சிடும். அவனுடைய குணங்கள்ல எதையாவது ஒன்று எப்படியாவது அல்லது ஏதாவது ஒரு கோபத்தை ஏற்படுத்துறது, ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு கோவப்படுவாங்க, ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு கோவப்படுவாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்றது, ஒவ்வொரு விஷயமும் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை பாதுகாக்கிறது இருக்குத, அது மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. நம்ம சில விஷயங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு பாடத்திலையும் சொல்லும்போது சொல்லுவோம், சுன்னத்து, அந்த மாதிரி முஸ்தஹப்பு, மக்ரூஹ் என்பதாக வரும். சுன்னத் என்றால் என்ன, என்ன சுன்னத்து? சுன்னத் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை, வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் நடத்து காட்டிய வழிகாட்டிய விஷயங்கள். அப்ப இதை இலகுவாக எடுத்துக்கொள்வது நம்முடைய ஆபத்து. பார்க்கறதுக்கு சுன்னத்து, ஆனா அதை செய்யாம விட்டா வரக்கூடிய ஆபத்து என்ன? மக்ரூஹ்னா என்ன? வெறுக்கத்தக்கது. யாருக்கு வெறுக்கத்தக்கது? அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயம், ஷரியத் வெறுக்கக்கூடிய விஷயம். அப்ப நாமளும் அதை வெறுப்பது அசலாக இருக்கு. விரும்பத்தக்கதுன்னு அல்லாஹ் விரும்பியது, அல்லாஹ் விரும்பக்கூடியது. அப்போ உதாரணமா சுன்னத்துல ஒரு உதாரணம் சொல்றேன். வீட்டிற்குள் நுழையும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள், சலாம் சொல்லிக்கொண்டு நுழையுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நுழையுங்கள் என்பதாக சொன்னாங்க. அதே மாதிரி உணவு உண்ணும் போது என்ன செய்யுங்க, பிஸ்மில்லா ஓதி உணவு உண்ணுங்கள், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு உணவு உண்ணுவதை ஆரம்பம் செய்யுங்கள் என்பதாக சொன்னாங்க. அப்போ இந்த ரெண்டு விஷயமும் சுன்னத் தான். செயல்படுவது ரொம்ப இலகுவானது, சிறிய சுன்னத்துகள். இதை விடுறதுனால என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இந்த சுன்னத்தை விட்டா ஏற்படக்கூடிய அபாயம் என்ன, அபாயம் என்ன, ஆபத்து என்ன? ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு மனிதர் வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் சொல்லி கொண்டு உள்ளே நுழைந்தால் ஷைத்தான் வாசலில் காத்து கொண்டு நிற்கிறான், எப்பொழுது இவன் உள்ளே நுழைவானோ அவனோடு சேர்ந்து நாமும் நுழைந்து விடுவோம் என்பதாக. ஆனால் அவன் சலாம் சொன்னவுடன் இவன் சொல்றான், லாம லபீ லாம பீ தலக்குமுல் யௌம், இன்னைக்கு உனக்கு இங்க தங்குறதுக்கு இடம் கிடையாது, ஓடி போயிரு என்பதாக வருது. தன்னை தானே ஓடியறான். அதே சலாம் சொல்லாம போயிட்டாருன்னு சொன்னா உள்ள ஓடியறான், வீட்டுக்குள்ள போய் அங்க தங்குறான், அங்க படுக்க ஆரம்பிச்சிடான். அதே மாதிரி சாப்பிடும்போது பிஸ்மி சொல்லலன்னு சொன்னா அங்கேயும் ஷைத்தான் அன்னைக்கு எனக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு. அப்போ பிஸ்மி சொல்லலை, சலாமும் சொல்லலைன்னா எனக்கு சாப்பாடும் கிடைச்சிருச்சு, படுக்கிற இடமும் கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். அப்போ ஷைத்தான் வீட்டுக்குள்ள வந்துட்டா தன்னா ஃபித்னா என்ன செய்யும், வர ஆரம்பிச்சிடும், பிரிவினைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும், சண்டை சச்சரவுகள் வரும், நிம்மதி வெளியே போயிடும், எல்லாமே போயிடும். ஒரு அசுத்தமான வஸ்து வீட்டுக்குள்ள வந்துச்சு கிடக்குதுன்னா தன்னா என்ன செய்யும், நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஸ்மெல் தானாக வரும், பேட் ஸ்மெல் தானாக பரவுமோ அதே போல ஷைத்தான் உள்ள வந்துட்டான்னு சொல்லி சொன்னா எதுவுமே செய்யறதுல தன்னா என்ன செய்யும், எல்லா கெட்ட காரியமும் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுல குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள சண்டைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அதை லேசா என்ன செய்யலாம், ஷைத்தான் ஏற்படுத்தி விட்டு போயிடும். அப்ப அதான் சுன்னத்துடைய விஷயங்களை பேணிக்கே இருக்கணும்னு சொல்லி சொல்றது. அதனால சொல்றாங்க, பிரிவினை ஏற்படுத்துது எப்படின்னு சொன்னா, கணவன் மனை மத்தியில இவரை பத்தி ஒரு தவறான எண்ணத்தையும் இப்படி மாத்தி மாத்தி போட்டு என்ன செஞ்சிருவான், அது கடைசியில் ஒரு பிரிவின் பக்கம் கொண்டு போயிடும், பிரிவின் பக்கம் கொண்டு போகும் அளவிற்கு அதை ஆக்கிவிடும். அதுதான் சொல்றாங்க. நம்ம அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருவான், செஞ்சு முடிச்சிருவோம். சாதாரணமா நினைப்போம், ஆனா பெரிய சண்டையாக பெரிய சச்சரவாக போய் முடிஞ்சிடும், அங்க போய் சண்டை சச்சரவு முடிய வச்சிடும். அதனாலதான் சொல்றாங்க என்ன செய்யறது, நாம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அதுதான் என்ன சொல்லுவாங்க, மோத்தத்து மொஹப்பத்து இருந்தது ஷிகாக்கு ஃபிராக் ஆயிரும். ஒமா ஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇத்னில்லா. ஒமாஹும் அவர்கள் இல்லை, பிதாரீன இடையூறு செய்யக்கூடியவர்களாக, பிஹி அந்த சூனியத்தை கொண்டு. அப்போ சூனியத்தை வந்து கத்துட்டு போயிட்டு நம்ம அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படி செஞ்சிருவோம்னு சொல்றாங்கல்ல, அவர் என்னது, ஒமாஹும் பிதாரீன பிஹி அதை கொண்டு அவர்கள் இடையூறு செய்யக்கூடியவர்களாக இல்லை, மின் அஹதின் ஒருவருக்கும், சுனித்தை கொண்டு எவருக்கும் அவள் இடையூறு செய்வதாக இல்லை, இல்லா பிஇத்னில்லா அல்லாஹுடைய அனுமதியை கொண்டே தவிர. அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டேன்னா அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, ஒரு தொந்தரவு யாருக்கும் செய்ய இல்லா பிஇத்னில்லாங்கிறது மிக முக்கியமான என்ன நபிமார்கள் வழங்கக்கூடிய வார்த்தை. இது ஒரு ஒரு அடியானுக்கு ஒரு வழிகாட்டல், ஒரு படிப்பினை. என்ன செய்யுது, நம்மால எதுவுமே முடியாது, அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு தான் எதுவுமே நடக்கும். பார்க்குறோம் ஹதீஸ்ல மலக்கள் வராங்க, மலக்கள் வந்து என்ன செய்யறாங்க, கபர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையாக உட்கார்ந்துருக்கும் போது கபர்ல ஒருத்தனை தட்டி எழுப்பும்போது பீதனில்லா அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டுதான். அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, நான் என்ன செய்யறேன், என்னுடைய கையால பறவை போன்று செய்கிற ஃபான்ஃபுஹு ஃபீஹி ஃபயகூனு தைரம் பிஇத்னில்லா அல்லாஹ்வுடைய உப்ரியுல் அக்மஹ வல் அப்ரஸ
வஹ்யில் மௌத்தா இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டுதான். அவன் அனுமதியை கொண்டே தவிர யாரும் எதுவும் எந்த இடையூறும் அளிக்க முடியாது. ஐ வமாஹும் பிமா இஸ்தஅமலூஹு மினஸ் ஸஹ்ரி. வமாஹும் அவர்கள் ஆகியிருக்கவில்லை, பிமா எந்த ஒன்றை இஸ்தஅமலூஹு அவர்கள் அதை புழங்குகிறார்களோ, மினஸ் ஸஹ்ரி சூனியத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்களோ புழங்குகிறார்களோ அதை கொண்டு அவர்கள் ஆகியிருக்கவில்லை. யதுர்ரூன அஹதன். யுதிர்ரூன அஹதன் அல்லற யுதிர்ரூன அஹதன் ஒருவருக்கும் இடையூறு அளிக்கக்கூடியவர்களாக இல்லை. இல்லா இதா ஷா அல்லாஹு அல்லாஹு தாலா நாடினாலே தவிர. அல்லாஹ் நாடினால்தான் எந்தவித இடையூறும் செய்ய முடியுமே ஒழிய அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ஒன்று இருக்கு அல்லாஹ்வுடைய, இப்போ அல்லாஹ்வுடைய இல்ம் அல்லாஹ்வுடைய ஞானத்தை விட்டு உதாரணமா லா தஸ்குத் மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, அது அல்லாஹ்வுடைய ஞானத்தை கொடுக்க விழாதுன்னு இல்லை, விழும். அல்லாஹ்வுடைய அனுமதி, அல்லாஹ்வுடைய அவனுடைய இல்ம் ஞானத்துக்கு கட்டுப்பட்டு, அதான் சொல்றாங்கல்ல அவனுடைய இல்முக்கு கட்டுப்பட்டதாக இருக்கும். அது மாதிரி இல்ம் இல்லா என்பதா சொல்லலாம். கதா இல்லை அல்லாவுடைய கதாவை கொண்டு, தக்வீன் இல்லை அல்லாவுடைய ஏற்பாடுகளை கொண்டுதான் என்னது நடக்கும்னு சொல்லி சொல்றோம். அப்ப எது நடந்தாலும் அது அல்லாவுடைய அந்த அனுமதியை கொண்டுதான், அவனுடைய குதிரத், அவனுடைய மஷியத், அவனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் என்ன செய்யும் நடக்கும். ஏன்னா அவன் தான் என்ன செஞ்சிருக்கான், அனுமதி கொடுத்துருக்கான். ஷைத்தானுக்கு பொதுவாக என்ன, ஷைத்தானுக்கு என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் எப்போ அனுமதி கொடுத்துட்டான். ஷைத்தான் கேட்டான், கால அந்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், எனக்கு கியாமத் நாள் வரைக்கும் எனக்கு டைம் கொடுன்னு சொன்னான். கால இன்னக்க மினல் முன்தரீன், நீ அனுமதி, நீ உனக்கு என்னது, உனக்கு நான் எதிர்பார்க்குறப்போ உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்யல்லா ஐபாத் அல்லாஹில் முஹ்லசீன் அப்படின்னு அல்லாஹ்னு சொல்லிட்டான். என்னுடைய நல்லடியார்கள் இஹ்லாஸான அடியார்களாக உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதாகவும் சொல்லிட்டான். யார் உன்னை பின்பற்றுறாங்களோ லாம் அன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன், உங்களையும் ஷைத்தானாகிய உங்களையும் சொல்கிறேன், உங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய சேர்த்து என்ன செஞ்சிருவேன், நரகத்தில் போட்டுருவோங்கிறதே அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய மஷியத் அனுமதியை கொண்டு தான், குதிரத்தை கொண்டு தான் நடக்குது. அல்லாஹ் நடக்க சொல்லி வச்சிருக்கான், சரி முடிஞ்சா நடந்துக்கும். நடக்க சொல்லி அல்லாஹ் வச்சிருக்காங்க, அனுமதி கொடுத்துருக்கான், நடந்திருக்கு. அதனால இல்லைன்னு சொன்னால் எதுவுமே நடக்காது, இல்லைன்னு சொன்னால் எதுவுமே நடக்காது. அதாவது அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்தாலே தவிர அவர்கள் யாருக்கும் எந்தவித இடையூறும் செய்ய முடியாது, எந்தவித இடையூறும் செய்ய முடியாது என்பதை இங்கு சொல்லப்படுது. அதான் சொல்றான், அல்லாஹ்வுடைய இதே கொண்டுதான். அதான் வமாஹும் பிதாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லா வமாஹும் பிமா இஸ்தஅமலூஹு மின ஸிஹ்ரி யுதிர்ரூன அஹதன் இல்லா இதா ஷா அல்லாஹ் வயதஅல்லமூன மா யதுர்ருஹும் வலா யன்ஃபஅஹும். இன்னும் அவர்கள் கற்கின்றார்கள், மா யதுர்ருஹும் எந்த ஒன்று அவர்களுக்கு இடையூறு தரக்கூடியதாக இருக்கிறதோ, வலா யன்ஃபஅஹும் அவர்களுக்கு பயனல்லாததாக இருக்கிறதோ அந்த விஷயத்தை கற்கிறார். அப்ப அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபஅ, பயனற்ற இல்மை விட்டங்களை பாதுகாப்பாயாக, பயனில்லாத கல்வி விட்டங்களை பாதுகாப்பாயாக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, பயனுள்ள இல்மை எங்களுக்கு தருவாயாக. இல்முங்கிறது கற்கிறது இருக்கு, அதுல பயனுள்ள இல்மை கேட்கறது, பயனற்ற இல்மை விட்டு பாதுகாப்பு தர்றது அவசியமாக இருக்கு. பயனில்லாத இல்மை விட்டு பாதுகாப்பு தருவது அவசியமாக இருக்குது. அல்லமுன் அவர்கள் கற்கிறார்கள், மா யதுர்ருஹும் எந்த ஒன்று அவர்களுக்கு இடையூறு அளிக்குமோ அதை, அதாவது இந்த உலகத்துல அதாவது என்ஃபாகும் அவளுக்கு எந்த பயனும் அளிக்காதோ அப்படிப்பட்டது. ஐ வல் ஹாலு, அது நிலை என்ன அப்படின்னு சொன்னா, அன்னஹும் பி தஅல்லுமி ஸிஹ்ரி, சிஹரை கற்பதன் மூலம், அல்ல தஅல்லுமி ஸிஹ்ரி சிஹரை கற்பதன் மூலம் அவர்கள் யஹ்சுலூன அலல் லரரி, அதாவது தீங்கு இடையூறினை பெறுகிறார்கள். லா அலன் நஃபை, எந்தவித பயனையும் பெறுவதில்லை. இப்போ இடையூறு கிடைக்குது, தீங்கு அவருக்கு கிடைக்குது, ஆனால் அதை கூட எந்த விதமான பலனும் அவர்களுக்கு கிடைப்பது கிடையாது. அவன் ஷர்ரை நாடும்போது அவனுக்கு என்ன செய்யுது, எந்த விதமான நலவும் கிடைக்கிறது, எல்லாமே என்னது அவங்களுக்கு தீமையாக தான் கிடைக்கும். ஒமாஹும் பிதாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாங்கிறதுக்கு சிலவங்க சொல்லுவாங்க, யாரை வந்து அல்லாஹ் நாடுறானோ அவங்க மேலே என்ன செய்வான், அதை சாட்டிடுவான். யாருக்கு நாடவில்லையோ அவங்களால என்ன செய்ய முடியாது, அவங்க மீது எந்தவித செயல்பாடையும் செயல்படுத்த முடியாது. யாருக்கும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கு இடையூறு கொடுக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி என்னது, நான் எதுவும், அதாவது யாருக்கு அனுமதி இல்லையோ அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு தான் எதுவும் செய்ய முடியும் என்பதை சொல்லிட்டோம். அப்போ இந்த நேரத்தில் அவங்க தீமையை அதை கொண்டு பெறுறாங்க, நன்மையை பெறுவதில்லை. அப்போ இந்த உலகத்தில் என்ன செய்வாங்க, அது தீனில் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். மறுமையில் எந்தவித நஃபா அவங்களுக்கு கிடையாது. அங்கே என்ன செய்வாங்க, கைவிரி கோலமாக, தலைவிரி கோலமாக கையை விரித்தவாறு எந்த பயனும் இல்லாமல் நிற்க ஆரம்பித்து விடுவாங்க.
அந்த விஷயங்கள் தான் இங்கே சொல்லப்படுது. அதனால எது அவங்களுக்கு பயனளிக்குமோ அதை செய்யணும். பயனில்லாத விஷயங்களை விட்டு என்ன செய்யணும், தவிர்ந்து கொள்ளணும். இல்லா பீதினில்லாங்கிறது 2 கருத்து சொன்னோம். ஒன்று வந்து என்னது, அவனுடைய அனுமதியை கொண்டு, இன்னும் அவனுடைய இல்மை கொண்டு தான் நடக்கும். அவனுக்கு தெரியாமல் எதுவுமே கிடையாது. அவனுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது என்பதை சொல்றது தான் இங்கே நோக்கம். இப்போ அதுதான் இங்கே சொன்னாங்க. இப்போ இல்லா இதா ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே ஒழிய எதுவும் நடக்காது. எல்லா விஷயமும் ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவ பார்த்து சொன்னாங்க, மகனே இந்த உலகமே சேர்ந்து உனக்கு பயன் தர நாடினாலும் அல்லாஹ் நாடலன்னு சொன்னா எதுவுமே யாரும் பயன் தர முடியாது. அப்ப இந்த உலகமே சேர்ந்து உனக்கு இடையூறு தர நாடினாலும் அல்லாஹ் நாடவில்லை என்றால் உனக்கு யாரும் இடையூறு தரவே முடியாது. உனக்கு யாரும் என்ன செய்ய முடியாது, இடையூறு தரவே முடியாது என்பதாக சொல்லப்படுறதை நம்ம பார்க்கிறோம். சரி. அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதனால அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு தான் எதுவுமே நடக்கும். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத் வலா முஅத்திய லிமா மனஅத் வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய குதிரத் கண்ட்ரோல் கூட. அதுதான் சொன்னாங்க. யஹ்ஸுலூன அலல் ضرரி லா அலன் நஃப்இ. அப்ப இந்த தஅல்லுமின் மூலமாக அவர்கள் கற்றுக்கொள்வது அவர் இழிவைத்தான், கேவலத்தை, அதாவது தரன இடையூறுகளை, தீங்கைத்தான் அடைகிறார்கள், எந்தவித பயனையும் பெறவில்லை. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. ஷரியத்துடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நலவு இருக்குது, இன்னொன்று ஹைர், ஹைர் இருக்குது, இன்னொன்று ஷர் இருக்குது. இப்போ பார்ப்பாங்க நம்ம ஷர்ரு, அதாவது ஷர்ரு தான் அதிகமாக இருக்குது, நஃபா கம்மியாக இருக்குன்னு சொன்னால் அந்த விஷயத்தை அப்படியே ஒதுக்கிடும். குரானில் பல இடங்களில் பார்க்க இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபஇஹிமா, இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபஇஹிமா, எஸ் அலூனக அலில் ஹம்ரி வல் மைசிர். சீட்டு விளையாடுறதை பற்றியும் அதே மாதிரி சாராயம் குடிக்கிறதை பற்றியும் கேட்குறாங்க. நபியே உங்களிடம் அதை பற்றி கேள்வி கேட்கின்றார்கள். எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் ஒ மனாஃபி அலின்னாஸ். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர். முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றான், இஸ்முன் கபீர், அதில் அதிகமான பாவங்கள் இருக்கு, பெரும் பாவங்கள், பெரிய பாவங்கள் இருக்கு. எந்த அளவுக்கு மனிதனை அழித்துவிடக்கூடிய பாவம் இருக்குது நம்ம பார்க்குறோம். இந்த சம்பவத்திலே சொன்னோம், ஹாரூத் மாரூத்துடைய சம்பவத்தில் சொல்லும் பொழுது இந்த பெண் உருவத்தில் வந்து பெண் வரா வந்து என்னிடம் தவறாக நடந்து கொண்டு சொல்லும்போது அவங்க தவிர்ந்துடுறாங்க, இல்லை முடியாது. இரண்டாவது ஒரு குழந்தையை கொண்டு வந்து கொலை செய் என்பதாக சொல்கிறாள், அப்புறமும் அவர் 2 பேரும் என்ன செய்றாங்க, தவிர்ந்து கொள்றாங்க. 3ஆம் நாள் ஒரு சின்ன ஒரு கப்பலை ஒரு மதுவை கொண்டு குடிங்கன்னு சொல்லும்போது இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, மதுதானே குடிச்சா என்ன ஆக போகுது என்பதாக எண்ணிக்கொண்டு அதை குடித்து விடுகிறார்கள். ஆனால் ஆனால் இந்த மாதிரி இஸ்முஹுமா அக்பர் என்பதாக எல்லாம் சொல்றான். அந்த ரெண்டினுடைய இதை பற்றி சொல்ல அந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்க, மதுவை கொண்டு கொடுக்குறான். அந்த மதுவை கொண்டு கொடுக்கும் பொழுது அந்த பெண்மணி இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, மது தானே சின்ன கோப்பையில் தானே சொல்லி குடிச்சிடறாங்க. ஆனால் மதுவை பற்றி சொல்லும்போது அல்ல நபிஸ்ஸலாஹு ஜும்மா உல் இஸ்மி சுல், அதாவது உம்முல் ஹபாயிஸ், பாவங்களுடைய தாய், பாவங்களுடைய ஹெட் என்பதாக சொல்றோம். அதில் விழுந்துட்டா எல்லா பாவங்களும் தன்னா வந்துடுங்கிற மாதிரி அதை குடித்தவொடனே என்ன செய்றாங்க, அடுத்தடுத்த பாவங்களில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அதை பற்றி பார்க்குறோம். அப்போ அந்த அளவுக்கு என்னது இஸ்முஹுமா அப்படின்னு சொல்லி குரானில் ஒரு விஷயம் வந்துச்சு, அக்பர் என்று வரும்போது அதை முழுமையாக தவிர்த்து கொள்வது தான். அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த சூது விஷயத்தில் பொதுவாக சும்மாவே அந்த விளையாட்டை தொடுறதே தவிர்த்து கொள்வது தான் மிக முக்கியமான விஷயமா இருக்குது, நல்லதாகவும் இருக்குது. அப்போ அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, இஸ்முஹுமா அக்பரோ சொல்லிட்டு என்னது இஸ்முஹுமா, அதனுடைய பாவம் வந்து அதிகமாக பெருசாக இருக்குது, தீமை பெருசாக இருக்குது, மனாஃபில் மக்களுக்கு பயன்களும் இருக்குது. ஆனால் இஸ்முஹுமா அக்பர் மின் நஃபஇஹிமா, அதனுடைய பயனை விட பிரயோஜனங்களை விட கேடுதான் அதிகமாக இருக்கிறது என்பதாக சொல்லப்படுது. அதனால் அது என்ன முழுமையாக தடை செய்யப்படுற மாதிரி சூனியத்தை பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க கேடு தான் அதிகம். நஃபாங்கிறது ஒரு 100% கூட சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம சொன்ன மாதிரி யாராவது இந்த மாதிரி ஆபத்தில் மாட்டிக்கொண்டால் அவர்களை விடுவிக்கிறதுக்காக வேண்டி மற்றவங்க சொல்கிற மாதிரி இந்த முசன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி கூட இந்த ஆயத்தில் சொல்லியிருந்தாங்க மேலே, அதாவது எவர் ஒருவர்
மற்றவங்களுக்கு இடையூறை நீக்குவதற்காக செய்கிறாரோ அது பிரயோஜனமானது, அது வெற்றி அடைந்ததுன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் மற்ற எந்த விஷயத்துக்காக செய்கிறதும் ஆபத்தான். அப்போ இதில் முழுக்க முழுக்க கேடு தீங்கு இது மாதிரி இருக்கும் பொழுது இதை முழுமையாக என்ன செய்யறது விலகிறது தான் சிறந்ததாக இருக்குது. அதுதான் எனது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் இதை வந்து அப்படி முழுமையாக தவிர்த்து கொள்ளணும். அதே மாதிரி என்னது இது கொண்டு எந்த பிரயோஜனம் என்ன செய்ய யாருக்கும் எந்த இடையூறு செய்ய முடியாது. சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் எதுவும் இது நடக்கவும் முடியாது, இதில் செய்யவும் முடியாது. ஏன்னா அவனுடைய கட்டளையை கொண்டு தான் நடக்கும். அப்போ இதனால் இதை கொண்டு என்னது ஒருத்தரை குணமாக்க வேண்டும் என்றாலும் சரி, ஒருத்தர் மீது அதை வந்து என்ன செய்யணும், அதை சாட்ட வேண்டும் என்றாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்தால் தான் நடக்கும். அல்லாஹ்வுடைய அவனுடைய பார்வை அவனுடைய கண்ட்ரோலுக்கு தான் நடக்கும். அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, மற்ற விஷயங்களை ஓதி அவுராதுகளை ஓதுறது, அல்லாஹ்வுடைய இந்த திருநாமங்களை ஓதுறதன் மூலம் நம்மை நாமே என்ன செய்து கொள்வது, பாதுகாத்து கொள்வது அவசியமாக இருக்குது. நம்மை நாமே ஷைத்தானை விட்டு, ஜின்களை விட்டு, கெட்ட விஷயங்களை விட்டு பாதுகாத்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைக்கப்பட்டு நபியின் மீதே அதனுடைய அசராத் ஏற்பட்டது. நபியுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தீண்ட இதில் எந்த விதமும் இடையூறும் ஏற்படுத்தலை. அது அல்லாஹ்வுடைய கிருபை தானே. வஹி வருது, எந்த மறதியும் நபிக்கு ஏற்படலை. வஹியுடைய விஷயத்தில் நபி கரெக்டாக இருக்கிறாங்க, அவங்களுடைய இபாதத் தொழுகையுடைய விஷயங்களை கரெக்டாக இருக்கிறாங்க, தீண்ட விஷயங்களை கரெக்டாக இருக்கிறாங்க. சொல்லப்படுது உலகத்துடைய விஷயங்களில் தான் கொஞ்சம் முன்ன பின்ன மறதி. உதாரணமாக உணவு சாப்பிட்டதுக்கு பிறகும் சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் இருக்காது, அந்த மாதிரி விஷயங்கள் தானே ஒழிய மற்ற தீனுடைய விஷயத்தில் எந்த இடையூறு செய்யலை. அப்போ அது அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால தான். கத்தி அறுக்கக்கூடியது தான், அதை பாறையில் போடும்போது உடையிறதா பார்க்குற அதே கத்தியை ஒரு சின்ன தோல், மெல்லிய தோலான, அதாவது மெல்லிய தோலுங்கிறது தோல் தானே, பாறைக்கு முன்னாடி இந்த தோல் ஒன்றும் இல்லை, அதில் அறுக்கும்போது அறுபடலை என்றால் அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு தானே அது நடக்குது. அதே போல் நெருப்பில் போடுறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை, ஒரு பிட்டு கூட என்ன செய்யலை, அதில் படவில்லை என்றால் அதில் எந்த எரிப்பும் ஏற்படலைன்னு சொல்லி சொன்னால் அப்போ சக்தி அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அப்போ எந்த பொருளும் சரி, உலகத்தில் எல்லா பொருளுக்கும் தன்மைகள் இருக்குது, எல்லா பொருளுக்கும் தன்மைகள் இருக்குது. அது வந்து சக்தி கிடையாது. கத்தியில் அறுக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதை வந்து செயல்பட வைக்கிறது செயல்பட வைக்காதது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. தண்ணிக்கு மூழ்கடிக்கக்கூடிய சக்தியை கொடுத்துருக்கான். ஆனால் அது மூழ்கடிக்கிறது அடிக்காமல் போகிறது அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. சிஃபத்தை கொடுத்துருக்கான். அதே மாதிரி நெருப்புக்கு எரிக்கக்கூடிய சிஃபத்துல் ஹரக் இருக்கு. ஆனால் அது எரிக்கிறது, அது எரிக்காமல் போகிறதுங்கிறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் எரிக்கும். யா நாரு கூனி பர்தன் அலா கூனி பர்தன் ஓ சலாமன் அலா இப்ராஹிம் சொல்லிட்டா அங்கே எரிக்கலை. அப்போ அதனால தான் நாளைக்கு நரக நெருப்பு வந்து உலகத்தில் வந்து யாருடைய உள்ளத்தில் குரானுடைய அந்த இது இருக்குதோ அது எரிக்காது என்பதாக வந்திருக்கு. இந்த உலகத்துடைய நெருப்பும் சரி என்பதாகவும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு என்னது, அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் அவனுடைய இது இல்லாமல் என்னதான் நின்னாலும் சரி யாருக்கு எந்த இடையூறும் செய்ய முடியாதுங்கிறதையும் இதில் சொல்கிறாங்க. ஒமாஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பி இதினில்லா இல்லா பி இதினில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டே தவிர, அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டே தவிர யாருக்கு எந்த இடையூறும் செய்ய, இப்போ அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் எந்த இடையூறும் செய்ய முடியாதுங்கிறது இது நமக்கு விளங்குது. அதே மாதிரி இதில் வந்து என்னது, இதை கொண்டு கெடுதிகள் நிறைவேறுது அப்படிங்கிறதுனால இது முழுமையாக தவிர்த்து கொள்வது. அப்போ இது நமக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காகத்தான் குரானை கொண்டு இதை பாதுகாத்துறது. குரானின் மூலமாக இதை அடக்குவது, ஒடுக்குவது, இதை விட்டு தப்பிப்பது, குரானுடைய சூறாக்கள் அவுராதுகள் இதெல்லாம் நினைச்சது அதிகமாக ஓதி வருவது மிக சிறந்ததாக இருக்கிறது. இதில் வந்து தெளிவாக சொல்லப்பட்டுச்சு, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துறது எவ்வளோ பெரிய பாவம், அதை எவ்வாறு அவங்க ஏற்படுத்துகிறாங்கங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதனால் என்ன செய்யணும், கணவன் நம்ம சொல்லக்கூடிய இந்த நபியினுடைய வழிமுறைகள் சுன்னத்துகளை பேணிக்கையாக இருக்கிறது, அவுராதுகளை ஓதுறது, அதே போல் வீட்டுக்குள் நுழையும் போது சலாம் சொல்வது, ஒவ்வொரு முசாஃபஹா செய்கிறது, ஒவ்வொரு அமலும் நபியினுடைய ஒவ்வொரு வழிகாட்டலும் நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அமலாகத்தான் இருக்கிறது, நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்கக்கூடிய அமலாக இருக்கிறது. அதனால் அது விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நெருங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய வழிகளையே தேடி அலைய வேண்டும். அல்லாஹ்வுடைய வெறுப்பை விட்டு நிலையிலும் தூரமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதில் தான் எல்லா விதமான நலவும் ஹைரும் இருக்கிறது.
அல்லாஹு தாலா நாம் கற்கக்கூடிய கல்வி விளங்கச் செய்வானாக. அதை நம்முடைய மனதில் நிறுத்தி ஒவ்வொரு நல்ல விஷயங்களை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.